யூஜி தமிழ் லெசன். அதில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது செமஸ்டர் 2ல் தமிழ் இலக்கிய வரலாறு அறிமுகம். அதில் சிற்றிலக்கியம் பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அந்த சிற்றிலக்கியங்களில் நம்ம என்னென்ன தலைப்புகள்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிற்றிலக்கியத்தோட விளக்கம் என்ன, சிற்றிலக்கியத்தினுடைய வகைகளினுடைய எண்ணிக்கை, சிற்றிலக்கிய நூல்களின் அமைப்பு, சிற்றிலக்கிய காலம், சிற்றிலக்கியத்தினுடைய வகைகள், சிற்றிலக்கியம் பேரிலக்கியத்தினுடைய வேறுபாடுகள், சிற்றிலக்கியத்தினுடைய பயன்கள் அப்படின்னு கேட்கலாம், சிற்றிலக்கியத்தினுடைய சிறப்புகள் யாவைன்னு கேட்கலாம். இப்போ இவைகளை தான் நம்ம இன்னைக்கு இந்த சிற்றிலக்கியங்கள்ல பார்க்க போறோம். இப்போ சிற்றிலக்கியம் என்றால் என்ன அப்படின்னு கேள்வி கேட்பாங்க. அதனுடைய விளக்கம் என்ன அப்படின்னா, சிற்றிலக்கியம்ங்கிறது என்னன்னா, குறைவான பாடல்களை கொண்டு எழுதப்படும் இலக்கிய வகையே சிற்றிலக்கியம் ஆகும். அறம், பொருள், இன்பம், வீடு ஆகியவற்றுள் ஒன்றோ பலவோ குறைந்து வரும் இலக்கியங்களும் சிற்றிலக்கியம் எனப்படும். ஸோ சிற்றிலக்கியம் என்றால் என்ன அப்படின்னு கேள்வி கேட்டாங்கன்னா அதுக்கான பதில் இதுதான். இப்போ சிற்றிலக்கியங்களுடைய எண்ணிக்கைகள் என்ன, அவற்றுக்கான சான்றுகளை தருக அப்படின்னு கேட்பாங்க. சிற்றிலக்கியங்களுடைய எண்ணிக்கை 96 ஆகும். அதுக்கான சான்றுகள் அவைகள் என்னென்னலாம் சொல்லலாம் அப்படின்னா, 96 வகைகள்ல சிலவற்றை நாம் எழுதலாம். பள்ளு, தூது, உலா, பிள்ளைத்தமிழ், கலம்பகம், கோவை, குறவஞ்சி, மாலை, சதகம், அந்தாதி, இதெல்லாம் சிற்றிலக்கியங்களுடைய வகைகள். அதுல அவனுடைய சிற்றிலக்கியங்களுடைய எண்ணிக்கை 96. அடுத்ததான் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, சிற்றிலக்கியங்கள் நூல்களுடைய அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னா, அளவில் சிறியதாக சிற்றிலக்கியங்கள் அமைக்கப்படுகின்றன. அளவு சுருக்கமானதாக அமைவதனால குறைந்த காலத்துல படிக்கும் எளிமை உடையதாக இந்த இலக்கியங்கள் அமைகின்றன. வட்டார சார்புடையதாக திகழ்கின்றன. காப்பியங்கள் போல் மிக பெரியதாக இவை அமைவது இல்லை. இவை எப்படி அமைந்திருக்கும் அப்படின்னா, தெய்வத்தையோ மன்னனையோ வள்ளலையோ புகழ்ந்து பாடுவதற்காக எழுதப்படுவதாக இருக்கின்றன. அடுத்து சிற்றிலக்கியத்துடைய காலம் என்ன அப்படின்னா, நாயக்கருடைய காலத்தை தான் சிற்றிலக்கியத்தினுடைய காலம் அப்படின்னு அழைக்கிறோம். சங்க காலத்துல சிற்றிலக்கியங்கள் தோன்றிவிட்டது அப்படின்னு சொல்லலாம். சங்க இலக்கியத்துல 8 தொகை 10 பாட்டு அப்படின்னு என பிரிக்கின்றன. இவற்றுள்ள 10 பாட்டுல 10 நூல்கள் இருக்கு. அவற்றுள்ள 5 நூல்கள் ஆற்றுப்படை என்ற சிற்றிலக்கிய வகையை சார்ந்தது. அது என்னென்ன அப்படின்னா, திருமுருகாற்றுப்படை, புறநராற்றுப்படை, சிறுபானாற்றுப்படை, பெரும்பானாற்றுப்படை, கூத்தராற்றுப்படை என்பனவாகும். அடுத்து சிற்றிலக்கியங்களுடைய வகைகள் என்ன அப்படின்னா, பள்ளு அப்படின்னு சொல்லும் போது வேளாண் குடிகளான, வேளாண் என்றால் விவசாய குடிமக்களுடைய, அவர்களை நாம பல்லர்கள் அப்படின்னு சொல்லுவோம். எனவே பல்லர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை கூறுவதாக இந்த பள்ளு இலக்கியங்கள் என்பன அமைகின்றது. உலா அப்படின்னு சொல்லும் போது இறைவன் அல்லது அரசன் உலா வருவதையும், அவ்வாறு உலா வருபவரை கண்டு மகளிர் காதல் கொள்வதையும் கருப்பொருளாக கொண்ட இலக்கியம் தான் உலா இலக்கியம் எனப்படுகின்றது. குறவஞ்சி அப்படின்னு சொல்லும் போது பாட்டுடை தலைவன் உலாவர கண்ட தலைவி ஒருத்தி அத்தலைவன் மீது காதல் கொண்டு அவனை அடைய தவிக்கும் நிலையில் குறவர் குலத்தை சார்ந்த பெண் ஒருத்தி அத்தலைவிக்கு குறி கூறி பரிசில் பெறும் செய்திகளை கூறுவது குறவஞ்சி இலக்கியங்களாக இருக்கின்றன. இதான் சிற்றிலக்கியங்களுடைய வகைகள். அதுல சிலவற்றை மட்டுமே நான் விளக்கி சொல்லியிருக்கேன். 96 வகை சிற்றிலக்கியங்கள் இருக்கு இல்லையா, அதுல இந்த பேரிலக்கியங்களும் சிற்றிலக்கியங்களுக்கும் இருக்கிற வேறுபாடு என்ன அப்படின்னா, பேரிலக்கியங்கள் பாட்டுடை தலைவனின் வாழ்க்கையை முழுமையாக கூறுகின்றது. யாராவது ஒரு தலைவன், இப்ப சீவக சிந்தாமணி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சீவகனுடைய வாழ்க்கை வரலாறை முழுமையாக கூறுவதாக இருக்கும். இதுவே சிற்றிலக்கியங்கள்னு சொல்லும் போது அது ஒரு குறிப்பிட்ட பகுதியை மட்டுமே கூறுவதாக இருக்கும். தலைவன் உலா வருவான், அவனை கண்டு காதல் கொள்கின்ற பெண்களுடைய நிலையை மட்டும் கூறுவதாக அந்த உலா இலக்கியமானது அமைந்திருக்கும். ஒரு பகுதியை மட்டுமே அது விளக்கும். பாடல்களுடைய எண்ணிக்கை அல்லது பாடல்களின் நீளம் மிகுதியா இருக்கும். எதுலன்னா பேரிலக்கியங்கள்ல இருக்கும். அதுவே பாடல்களுடைய எண்ணிக்கை குறைவாக,
குறைவாக இருந்தால் அது சிற்றிலக்கியம். ஆகவே குறுகிய அளவுடையதாக சிற்றிலக்கியங்கள் இருக்கின்றன. பேரிலக்கியம் சொல்லும்போது அவை அறம், பொருள், இன்பம், வீடு ஆகிய 4 பொருள்களை பற்றியும் கூறுவதாக இந்த பேரிலக்கியங்கள் என்பன அமைகின்றது. ஆனால் சிற்றிலக்கியங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 4 பொருள்ல ஏதேனும் ஒரு பொருள் பற்றியதாக அமைகின்றது. எனவே இந்த பேரிலக்கியம், சிற்றிலக்கியம் இரண்டுக்குமான வேறுபாடு என்பது இதுதான். அடுத்தது பாத்தீங்கன்னா சிற்றிலக்கியத்தினுடைய பயன்கள் என்னன்னு கேட்கலாம். இல்லாட்டினா சிற்றிலக்கியங்களுடைய சிறப்புகள் என்ன அப்படின்னு கேட்கலாம். இந்த சிற்றிலக்கியங்கள் சொல்லும் போது இவை எல்லாமே தமிழ் பண்பாட்டினை, தமிழக வரலாற்றினை நமக்கு அறிய உதவுவதாக இருக்கின்றது. கற்பனை ஆற்றலை பெருக்குவதில் சிற்றிலக்கியங்கள் தான் நமக்கு பேருதவி புரிவதாக இருக்கின்றன. இந்த பள்ளு போன்ற சிற்றிலக்கியங்கள் மூலமா அக்கால மக்களுடைய சமூக வாழ்வினை நம்மால் அறிய முடிகின்றது. பிள்ளைத்தமிழ் போன்ற சிற்றிலக்கியங்கள்ல அழகியல் தன்மையானது காணப்படுகின்றது. தெய்வங்கள் மீது அமைந்த சிற்றிலக்கியங்கள் மூலம் ஊர், வரலாறு, புராண கதைகள், மக்களுடைய வழிபாட்டு முறைகள் இவை எல்லாவற்றையுமே நம்மால் அறிந்து கொள்ள முடிகின்றது. எனவே சிற்றிலக்கியங்கள் தமிழ் வளர்ச்சிக்கு பேருதவி செய்வனவாக அமைந்துள்ளன. நன்றி.